ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வறுக்காத ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்குது. கொஞ்சம் பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் ரவையை சேர்த்துக்கலாம். இதே கப்பில் இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து ரவையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வர வரைக்கும் அரைச்சி எடுக்கணும். ரவையை நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன். குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷமாவது நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவை நல்லா மசிஞ்சு வரும். இப்போ வடிகட்டிக்கலாம். நீங்கள் வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காட்டன் துணி யூஸ் பண்ணி கூட வடிகட்டிக்கலாம். அதாவது கொஞ்சம் கூட ரவையை இருக்கக்கூடாது, நல்லா அல்வா பார்க்கறதுக்கு அப்படியே கிளாஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துணி வச்சு வடிகட்டிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள் அந்த வடிகட்டி. இதை தான் யூஸ் பண்ணி நான் வடிகட்ட போகிறேன். நீங்கள் ஒரு காட்டன் துணியில் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் இன்னும் ரவை கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. இன்னும் மசியல ஓரளவுக்கு. இப்போ கொஞ்சமாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இன்னும் ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்தோம்னா அதில் இன்னும் கொஞ்சம் பால் நமக்கு கிடைக்கும். 1 நிமிஷம் மிக்சியில் சுற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் 1 நிமிஷம் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரவை அரைப்பட்டு வந்துடும். கொஞ்சம் சின்னதாக ஆகிடும். அரைச்சதை அப்படியே கூட நீங்கள் அல்வா செய்யலாம். ஒருவேளை நல்லா கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். அல்வா செய்யறதுக்கு பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வடிகட்டுறதுக்கு பதிலாக காட்டன் துணியில் கூட நீங்கள் டக்குன்னு வடிகட்டிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இல்லை நீங்கள் வடிகட்டாமல் கூட செய்யலாம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டாமல் கூட செய்யலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம சர்க்கரையை வெறும் கடாயில் போட்டு நம்ம குக் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி அப்படியே ப்ரௌன் கலரில் வந்துடும். நல்லா ப்ரௌன் கலரில் சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர்லாம் சேர்க்கவே தேவையில்லை. நம்ம இது மாதிரி பண்ணோம்னாலே போதும், நேச்சுரலாகவே கலர் வந்துடும் அல்வாக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அப்படியே சர்க்கரை சூடாகி உருக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதுவே கலர் மாறி வந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை கரைஞ்சி நல்லா அப்படியே கலர் மாறிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் போகிற வரைக்கும் நான் குக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி கலர் நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவை பாலை சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூட்டோட நம்ம சேர்க்கறதுனால நம்ம பால் சேர்த்த உடனே சக்கரை நல்லா கட்டிடும். அதே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பாலை சேர்த்து கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்க நல்லா கெட்டியாக வந்துருச்சு. சும்மா நம்ம அந்த சர்க்கரை கரைசலோட சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும், அந்த பால் நல்லா கெட்டியாக வந்துடும். ரவையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னாலே போதும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். உருண்டைகளெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. ஏன்னா நம்ம அரைச்சிட்டு தான் சேர்த்தோம், அதனால உருண்டையெல்லாம் எதுவுமே கட்டாது. இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இப்போ 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அல்வா பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு மொத்தமாக சர்க்கரை சேர்த்துருக்கோம். கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் இப்போ அல்வாக்கு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு குக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அல்வாவோட கலர் பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை எந்த அளவுக்கு நல்லா டார்க் கலரில் நம்ம கேரமலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கலர் டார்க்காக வரும். இந்த மாதிரி லைட் கலர் பிடிக்கல, டார்க்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நல்லா சர்க்கரையை டார்க் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரவையை சேர்த்துருக்கலாம். கை விடாமல் கலந்து கொடுக்கணும். அப்போ தான் உருண்டை கட்டாமல் நல்லா நைஸாக அல்வா வரும். இப்போ பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக ஓரளவுக்கு வந்திருக்கு.
இப்போ இந்த சமயத்தில் வந்து இது கூட நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் வந்து நிறைய சேர்த்து செய்யும் போது அல்வா சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வா வந்து நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்க அல்வா. நெய் அதிகமாக சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. நான் வந்து இப்போ மொத்தமாக 5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இப்போ திரும்ப 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நெய்யை சேர்த்து சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கொடுங்க. 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கடாயிலையும் பாருங்கள் ஓரளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா வெந்து வந்துருச்சு அல்வாவும். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற ரவையும் வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால பாருங்கள் ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா போதும். கடைசியாக இது கூட வந்து முந்திரியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து முந்திரியை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வறுக்காமல் தான் சேர்க்குறேன். வேணும்னா நெய்யில் வந்து லைட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட முந்திரி மட்டும் தான் சேர்க்கணுமா அப்படின்னு இல்லை, ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ கடைசியாக ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா நிறையாவே நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் நெய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு முந்திரி நெய்யெல்லாம் சேர்த்து நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா சூப்பராக கடாயில் ஒட்டாமல் அல்வா வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் கூட எடுக்கல, சீக்கிரமாக நம்ம செஞ்சுட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் அல்வா. சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ரவையில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அல்வா. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு கொடுத்தோம்னா அழகாக ரொம்ப எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சாப்பிட்டிங்கனாலும் நல்லா சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். 100 கிராம் ரவை தான் எடுத்தோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ அல்வா வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு வேளைக்கு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அல்வா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ரவை எடுத்து செய்யும்போது வீட்டில் 4-5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு 5-5 ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி அல்வா வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரவை சர்க்கரை இருந்ததுன்னா போதும், அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது, வீட்டில் எதுவுமே இல்லை ரவை இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ரவா அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.